கொடுக்கப்பட்டது. அம்மா பூங்காவை இப்போ கலைஞர் பூங்கான்னு மாற்றிட்டான். இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. பேரை மாற்றி வைக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வேணுமா? இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? கேவலமா இல்லை. நாம் பெற்ற பிள்ளைக்கு அவன் பேர் வைக்கிறான். ஏதோ அநியாயம் எங்கே போய் சொல்றது? ஆக வரியால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விலை உயர்வால், அத்தியாவசிய பொருளுடைய விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடிப்படையில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரர் இருக்கின்ற குடும்ப தலைவருடைய வங்கிகளை மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் பணிக்கு செல்வதற்கும் பணி முடிந்து வீடு செல்வதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நம்முடைய பெண்களுக்கு அருமையான பட்டுப்புடவை வழங்கப்படும். அதோட இப்ப மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஆண்களும் கட்டணம் இல்லாம நகர பேருந்துல பயணம் செய்யலாம். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள், வியாபாரிகள், அவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும்.